மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அயோத்தியில் நடைபெறும் ராமர் கோவில் திறப்பை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே அமைந்துள்ள நல்லிச்சேரி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் அஷ்டலட்சுமி பூஜைகளுடன் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து பசு மற்றும் அதன் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அட்சதை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. மதுரை பழங்காநத்தம் பகுதியில் உள்ள கோதண்டராமர் சுவாமி கோவிலில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு கோதண்டராமர், லக்ஷ்மணர், சீதை, ஹனுமார் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமர் பக்தி பாடல்கள் பாடி இறை வழிபாடு செய்தனர். அயோத்தி ராமர் கோவில் திறப்பை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பஞ்சப்படி ஆலயத்தில் ராமர் சீதா தேவிக்கு 1000 லிட்டர் பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. அப்போது பக்தர்கள் ராம பஜனை செய்து ராமரை வழிபட்டு சென்றனர். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தேனி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சித்தார்பட்டி ராமர் கோவிலில் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. சித்தார்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெல்லை அருகன்குளம் காட்டுராமர் திருக்கோவிலில் சீதா பிராட்டி சமேத ஸ்ரீராமபிரான், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.